அதோடைய ஸோ எனக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ் சரிங்களா. ஸோ எக்ஸ்ரேஸ்னா என்னன்னா எக்ஸ்ரே வந்து எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுதுதான் நீங்க பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இதோட எக்ஸ்ரே பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஹிஸ்டரி எப்படி உருவாக்குறதுலாம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ 1894 பாத்தீங்கன்னா வில்ஹெல்ம் ரான்சன் என்ற ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபசர் என்ன பண்றாருன்னா அவருடைய வீட்டுல வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு சரிங்களா. அதாவது எதை வச்சு ரிசர்ச் பண்றாரு பாத்தீங்கன்னா கேத்தோட் டியூப் சரியா. கேத்தோட் டியூப்னா ஒண்ணு ஒரு வேக்யூம், அதாவது அதுக்குள்ள நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க சரியா. சோ இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு வீட்டுல ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா இது மாதிரியும் பட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு ஃப்ளோரசன்ட் தெரியுது சரியா. ஃப்ளோரசன்ட்னா ஒண்ணு இல்ல ஒரு லைட் சரியா. ஒரு கேத்தோட் டியூப் வச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அங்க இருக்கிற ஏதோ ஆப்ஜெக்ட் மேல அந்த எலக்ட்ரான்ஸ் பட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு ஃப்ளோரசன்ட் தெரியுது சரியா. சோ அப்ப அவர் என்ன பண்றாரு, நம்ம ஃப்ளோரசன்ட் ஒளி மாதிரி தெரியுது லைக் மின்னல் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அவரு அந்த கேத்தோட் டியூப் மேல ஒரு பிளாக் ஸ்கிரீனோ இல்லாட்டி ஒரு கிளாத்தோ போட்டு பாக்குறாரு. அப்பயே என்ன ஆகுதுன்னா அந்த எலக்ட்ரான் பாஸ் ஆகி கேத்தோட் டியூப்லருக்கும் எலக்ட்ரான் இருக்க போகுது. ஸோ அந்த எலக்ட்ரான் பாஸ் ஆகி என்ன ஆகுதுன்னா அகைன் ஒரு ஃப்ளோரசன்ட் தெரியுது. ஸோ இதுல இருந்து அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா அது ஒரு ரே கரெக்டா. சோ இது மேல போட்டாலும் இதோட ஷேடோ நம்மளால பார்க்க முடியுதுன்ற கண்டுபிடிச்சு என்ன சொல்றாருன்னா இததான் எக்ஸ்ரேன்னு சொல்றாரு. ஏன் எக்ஸ்ரேன்னு சொல்றாங்கன்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல காமனா ஒரு அன்னோன் வேல்யூ என்ன சொல்லுவோம் எக்ஸ்ன்னு சொல்லுவோமா. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் போட்டுமே என்ன ஆகுதுன்னா அந்த ரே பெனிட்ரேட் ஆகி அந்த ஸ்கிரீன் மூலமா என்ன ஆகுது நமக்கு அதோட ஷேடோ தெரியுது ரைட்டுங்களா. சோ அப்ப என்ன ரேனே பேர் வைக்கிறது என்ன சொல்றாருன்னா எக்ஸ்ரேன்னு அவரு வச்சுக்கிறாரு சரியா. சோ இப்ப பாத்தீங்கன்னா 1894 கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் நாளடைவுல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ரேஸ் வந்து போட்டான்ஸால உருவாக்குன்னு சொல்லி ஆல்பர்ட் ஸ்டீன் என்ற ஒரு ப்ரொஃபசர் சொல்லியிருப்பாரு சரிங்களா. சோ அதை பத்தி நீங்க பார்ப்போம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த காமனா நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறப்ப எக்ஸ்ரே ரூம்குள்ள போவோமா. சோ அங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ரே மிஷின்ல ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இருக்கும். அது பேர் என்னன்னா எக்ஸ்ரே டியூப். சோ அந்த எக்ஸ்ரே டியூப்ல இருந்துதான் இந்த எக்ஸ்ரேஸ் ஆனது உருவாக போகுது சரிங்களா. சோ அந்த எக்ஸ்ரே டியூபோட பிக்சர் நான் குரூப்ல அப்லோட் பண்றேன். சோ அந்த எக்ஸ்ரே டியூபோட ஸ்ட்ரக்சர் தான் நான் வரைஞ்சிருக்கேன் ஓகேயா. சோ ஜஸ்ட் இமேஜின் இதுதான் எக்ஸ்ரே டியூப் சரிங்களா. சோ இப்ப பாருங்க எல்லாம் சரியா கவனிச்சுக்கோங்க. இப்ப இந்த எக்ஸ்ரே டியூப்ல இங்க நமக்கு என்ன இருக்குன்னா கேத்தோடு இருக்கு சரியா. இது பேர் என்ன கேத்தோடு, வேற இது வந்து ஒரு ஆனோடு. சோ கேத்தோடு நமக்கு என்ன ஒரு நெகட்டிவ் அயான், வேற ஆனோடு வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் அயான் சரிங்களா. நம்ம பாத்தீங்கன்னா இங்க கேத்தோடு இருக்கு, இந்த இடத்துல இப்படி கோடு கூட இருக்கா. நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பல்புக்குள்ள ஒரு மெட்டல் இருக்கும் பாத்தீங்கன்னா இரும்பா குட்டியா, அது பேர் என்ன சொல்லுவோம்னா டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் சொல்லுவோம் சரியா. சோ இப்படிலாம் இருக்கும் பாக்க. சோ இங்க வரைஞ்சிருக்கேன்னா சோ இந்த கேத்தோட் டியூப்ல என்ன இருக்குன்னா டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்கு சரிங்களா. இது பேர் என்னன்னா ஃபோகசிங் கப்னு சொல்றாங்க. இது பேர் என்ன ஃபோகசிங் கப், இது பேரு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட். இது வந்து கேத்தோட் டியூப், அதாவது எலக்ட்ரானால உருவாக்கக்கூடிய ஒரு டியூப், எலக்ட்ரானால நெகட்டிவ் சார்ஜ் சரியா. இது வந்து ஆனோடு சரிங்களா, ஆனோட் டியூப். இது வந்து ஆனோட்னால பாசிட்டிவ் சார்ஜ். இது எதால உருவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுவும் மாடி பெட்லம் என்ற ஒரு மெட்டலால உருவாயிருக்கும். வேற இந்த இந்த ஃபோகசிங் கப்னு சொன்னல, இந்த ஃபோகசிங் கப்புமே எந்த மெட்டலால உருவாயிருக்குன்னா மாடி பெட்லம் சரிங்களா. மாடி பெட்லம் நீங்க பாருங்க. சோ இந்த மாடி பெட்லம் இந்த மெட்டல் எதனால உருவாயிருக்குன்னா இது வந்து ஹை பிரஷரை தாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. நம்ம அனஸ்தீசியா சைடு பாத்தீங்கன்னா சிலிண்டர்ஸ் எல்லாமே இந்த மாடி பெட்லம் ஸ்டீலால உருவாயிருக்கும் சரிங்களா. சோ இந்த ஃபோகசிங் கப்பு மாடி பெட்லமால உருவாயிருக்கு. வேற இந்த ஆனோடுன்ற மெட்டலும் மாடி பெட்லம் என்ற ஒரு மெட்டலால உருவாயிருக்கு சரியா. அதுக்கு மேல கார்பன் அவுட்லேட் மெட்டல் இருக்குன்னா இந்த ஆனோட் ரேடோ இருக்கும் சரிங்களா. சோ வேற இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பேஷண்ட் எக்ஸ்ரே எடுக்கிறப்ப எக்ஸ்ரே மிஷின் ஆன் பண்றப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இது ஹீட் பண்ணுவாங்க சரியா. அந்த எக்ஸ்ரே டியூப்ல ஒரு ஹீட் ப்ரொடக்ஷன் ஆகும். சோ இப்ப இந்த டங்ஸ்டன் ஹீட் ஆகிறப்ப என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இந்த டங்ஸ்டன் எங்க இருக்கு கேத்தோட் ரேல இருக்கு கரெக்டா. சோ கேத்தோட்ல நமக்கு என்ன ஒரு நெகட்டிவ் அயான் ஃபுல்லா அங்க இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கு. வேற இந்த ஃபோகசிங் கப் ஏதாவது உருவாயிருக்கு மாடி பெட்லம் ஒரு மெட்டல். அந்த மெட்டலுமே என்னன்னா அது ஒரு எலக்ட்ரானால தான் உருவாயிருக்கும் சரியா. சோ இங்க நமக்கு என்ன இருக்கு எலக்ட்ரான் இருக்கு நெகட்டிவ் சார்ஜ், வேற மேலே என்ன இருக்கு நமக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. சோ நம்ம பேசிக் பிசிக்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம் சின்ன வயசுல, சேம் அயான்ஸ் இருக்கிறது என்னவாகும் இட் ரிப்பல்ஸ் ஈச் அதர் கரெக்டா. சேம் அயானா இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இப்படி ரிப்பல் ஆகுமா, வேற டிஃபரெண்ட் அயான்ஸா இருக்கிறப்ப அது அட்ராக்ட் ஆகும் கரெக்டுங்களா. சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த டங்ஸ்டன் எலமெண்ட் அது ஹீட் ஆகிறப்ப எக்ஸிபியூட் ஆன் பண்றப்ப
இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்க இருந்து வேகமா எமிட் ஆகுது சரியா. இங்க இருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இப்படி நிறைய வெளியே வருதா, வெளியே வந்து இங்க ஆனோட் டியூப் மேல போய் ஒட்டும் சரியா. இந்த ஆனோட் டியூபுக்கு நடுவில் இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டங்ஸ்டன் டார்கெட்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த டங்ஸ்டன் ஒரு டார்கெட்டை நோக்கி வந்து பாயுது. இங்கிட்ட ஆப்போசிட்டா தான் இருக்கு, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு கரெக்டுங்களா. இது எப்படி ஷேப்ல வரும்னா கரெக்டா இந்த பென்சில் கூட் ஷேப்ல தான் இப்படி வரும். ஏன்னா ஏன் அப்படி வரும்னு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு போக்கசிங் கப் வச்சிருக்காங்களே, சோ அழகா இந்த டங்ஸ்டன் டார்கெட்டை நோக்கி போக்கஸ் பண்ணி அழகா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வேகமா போய் இப்படி எமிட் ஆகும் சரியா. சோ இது இந்த போக்கசிங் கப் இருக்கனால போய் எமிட் ஆகும். ஆஸ் வெல் அஸ் அது மட்டும் இல்ல, ஏன்னா இந்த மாலிபிட்டம் இங்க இருக்குங்க, இதுவும் ஒரு நெகட்டிவ் சார்ஜ், வேற இந்த டங்ஸ்டன் ஒரு நெகட்டிவ் சார்ஜ், கேத்தோட நெகட்டிவ் சார்ஜ் இந்த கேத்தோட் டியூப் கூட இருக்குது. சோ இப்ப எல்லா ஒரே ஆனால இதுவும் ரிப்பல் ஆகி இங்கேயும் அப்படியே மோதி இந்த ஷேப்லயும் போகும் சரி. அது பின்னாடி ரெண்டு பிசிக்ஸ் இருக்கு, அந்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சோ நம்மளுடைய இந்த எக்ஸ்ரே புக்ஸ் எல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரிப்பல் கொடுத்துருக்க மாட்டாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த போக்கசிங் கப் இருக்கனால அழகா போக்கஸ் பண்ணி இந்த டங்ஸ்டன் டார்கெட்டை போய் ரீச் ஆகும் கொடுத்துருப்பாங்க சரியா. சோ இப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் வேகமா டங்ஸ்டன் டார்கெட்டை போய் ரீச் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா இங்க ஆனோட் இருக்கா, சோ அப்ப வேகமா எலக்ட்ரான்ஸ் போகுது, அங்க இருந்து கீழே ஒரு வித பீம் உண்டாகும், ஒரு ரேடியேஷன் உண்டாகும் சரியா. அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்ரேன்னு சொல்றாங்க சரியா. உண்மையிலடா எலக்ட்ரான்ஸ் ரொம்ப வேகமா போய் ஃபோர்ஸா போய் டங்ஸ்டன் டார்கெட்டை மோதுறப்ப, இப்ப நம்ம வேகமா ஒரு 10 பேர் போய் ஒரு இடத்துல ஒரு கதவை மோதுறப்ப என்ன ஒரு சவுண்ட் கிரியேட் ஆகி அந்த இடத்துல வைப்ரேஷன் உண்டாகுமா. ஆட் சேம் வே எலக்ட்ரான்ஸ் நிறைய போய் ஒரு டங்ஸ்டன் டார்கெட்டை ரீச் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு வித வைப்ரேஷன் உண்டாகுது. அந்த வைப்ரேஷன் என்ன சொல்றாங்கன்னா போட்டான் சொல்றாங்க. ஃப்ரம் த போட்டான்ல தான் என்ன ஆகுது எக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இந்த ஆனோடு வந்து பாத்தீங்கன்னா எந்த மெட்டலும் இருக்கு மாலிபெட்னம், அதுக்கு மேல நமக்கு காப்பர் கவரிங் இருக்குன்னு சொன்னா ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னா இது வந்து மாலிபெட்னம் என்ற ஒரு மெட்டல் இருக்கும். இங்க டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்கு. ஒன்ஸ் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் ஹீட் ஆகுது, ஹீட் மூலமா தான் என்ன ஆகுது எலக்ட்ரானிக் எமிஷன் நடக்குது கரெக்டா. இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா தெர்மோனிக் எமிஷன் கூட சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி நம்ம பிசிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல. சோ அப்ப இந்த ஹீட் மூலமா அதிகமான எலக்ட்ரானிக்ஸ் எமிட் ஆகிறப்ப இங்க நமக்கு ஒரு ரேடியேஷன் உருவாதுன்னு சொன்னோம்ல. அப்ப இங்க காப்பருக்கு என்ன இருக்கு இயல்பாகவே ஹீட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு கரெக்டா. சோ அதனால தான் என்ன பண்றாங்கன்னா இந்த ஆனோட்ரையும் வந்து காப்பரால கோட் பண்ணிருக்காங்க. ஆல்சோ சேர்ந்து அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஆனோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வாட்டர் போய்கிட்டே இருக்கும் சரியா. சோ அந்த வாட்டர் என்ன பண்ணுவோம்னா அதிகமான ஹீட் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிக்கலாம் அப்படியே சரியா. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கா எக்ஸ்ரே ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு கிளாஸ். சோ ஒண்ணுமே இல்லை, இது குடிச்சுன்னா எரிக்காது தான். போக்கசிங் கப் இங்க இருக்கு, இங்க வந்து கேத்தோட இருக்கு, இங்க வந்து நமக்கு ஆனோட இருக்கு சரியா. சோ இங்க இருந்து என்ன ஆகுதுன்னா ஒன்ஸ் இந்த எக்ஸ்ரே டியூப் நம்ம ஆன் பண்றப்ப என்ன ஆகும்னா ஹீட் ப்ரொடக்ஷன் ஆகி என்ன ஆகுதுன்னா இங்க இருக்க எலக்ட்ரான் இந்த கேத்தோட்ல எலக்ட்ரான் அப்படியே அழகா எமிட் ஆகி இந்த டங்ஸ்டன் டார்கெட்டை ரீச் ஆகும். எப்படி கரெக்டா இந்த பென்சில் பூக் ஷேப்ல ரீச் ஆகுதுன்னா இங்க ஒரு போக்கசிங் கப் இருக்குன்னு சொன்னேன், வேற எதுவும் இல்ல. அதனால என்ன ஆகுது அழகா போக்கஸ் பண்ணி இந்த டங்ஸ்டன் டார்கெட்டை ரீச் ஆகுது. இங்க ஆனோடு இருக்கு கரெக்டா, ஆனோடுக்கும் இந்த கேத்தோட நடுவோட தான் டார்கெட் இருக்கு. இங்கதான் போக்கசிங் கப் இருக்கு. அழகா போய் இப்படி முட்டுறப்ப கீழே ஒரு வித கதைகள் உருவாகிறதுதான் எக்ஸ்ரேன்னு சொல்றோம் சரியா. ஸோ மோஸ்ட்லி இந்த எக்ஸ்ரே நம்ம எதுக்கு பண்ணுவோம்னா நம்ம பேஷண்ட்டுடைய பாடியோடைய ஷேடோ பார்க்கறதுக்காக பண்ணுவோம். நீங்க எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா பிளாக் ஷீட்ல வந்து நமக்கு நம்மளோட எலும்புகள் எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பிளாக்கா இருக்கும். அதெல்லாம் என்னன்னா நம்மளுடைய மசில்ஸ் செல்ஸ் டிஷ்யூ எல்லாமே ரொம்ப பிளாக்கா இருக்கும். வேற நம்மளுடைய போன் மட்டும் நமக்கு என்ன ஆகும் ஷேடோவா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய போன் பார்த்தோம்னா ரொம்ப ஹார்ட் டென்சிட்டியோட இது கரெக்டா. ஸோ இதுவே நம்மளுடைய மசில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ரே ஆனது ஈஸியா பெனிட்ரேட் ஆகிடும். வேற நம்மளுடைய போன்ல அந்த எக்ஸ்ரேனால பெனிட்ரேட் பண்ண முடியாது. அதனாலதான் என்ன அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி அது ஒரு இமேஜா மாறும். இமேஜா மாறும் நமக்கு அந்த தெரியும் சரி. அதை பத்தி எப்படி இமேஜா மாறுது, எப்படி இன்டர்பிரட் பண்றது எல்லாமே இதை எப்படி சீன் அப்கமிங் செஷன்ஸ் சரியா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.